தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே பால் ஐஸ் குச்சீஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பால் ஐஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பால் ஐஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். பால் 3/4 லிட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் சுகர் 1 கப்பு, அதோட கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். முதல்ல பாலை நல்லாவே கொதிக்க வச்சு காய்ச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச அந்த 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாலில் அந்த சுகரை நம்ம சேர்த்துடலாம். அடுத்ததாக கார்ன்ஃப்ளோர் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இந்த பாலில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். லாஸ்ட்டில் இந்த வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். இப்போது இந்த மோல்டு எடுத்து இதில் நம்ம விட்டு வச்சிடலாம். பால் சூடு ஆனதுக்கு அப்புறமா எடுத்து விட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த மூடி வச்சு நம்ம மூடிடலாம். குச்சி எல்லாத்துலேயுமே நம்ம வைக்கிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு ஃபுல் நைட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறத. இப்போது மோல்டு இல்லாதவங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்ம ஒரு பாலித்தீன் பேப்பர் இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க, ஒரு குச்சி எடுத்துக்கோங்க, ஒரு ரப்பர் பேண்ட், அப்புறமா அந்த பால் அந்த கப்பில் விட்டுக்கோங்க. அதாவது நார்மல் எவர் சில்வர் கப் இருக்கும்ல வீட்டில் டீ குடிக்கிறதுக்கு, அந்த கப்பில் விட்டுக்கோங்க. இப்போ அந்த பாலை விட்டுட்டு மேலே பாலித்தீன் கவர் வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம அதை மூடி வச்சிடலாம். அலுமினியம் ஃபாயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சென்டரில் நார்மலாக ஐஸ்கிரீம் குச்சி இருந்துன்னா அதை வச்சுக்கோங்க. எங்கிட்ட இல்லை, ஸோ நான் ஒரு ஸ்பூன் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இந்த சென்டரில் வச்சு விட்ருங்க. இப்போ இதை ஃப்ரீசரில் வைக்கலாம். அடுத்த நாளைக்கு நம்ம ஃப்ரீசர்லேருந்து இப்போ எல்லாமே எடுத்துருக்கோம். பார்க்கலாம் எந்த அளவு நம்மளோட ஐஸ் வந்திருக்குன்னு அப்படிங்கிறது. அதுக்காக நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே எடுக்கக்கூடாது. ஒரு 2-3 மினிட்ஸுக்கு அப்புறமா மெதுவாக எடுத்து இந்த குச்சியை நீங்கள் அதை சுற்றி பார்க்கணும், ஐஸோடு சேர்ந்து சுற்றுதா அப்படிங்கிறது. அப்படி சுற்றினா மட்டும்தான் அந்த ஐஸ் கரெக்டாக வரும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இப்போ நம்மளோட பாப்சிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. மில்கி பாப்சிக்கிள் சொல்லலாம், குச்சி ஐஸ் சொல்லலாம், பால் ஐஸ் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பாருங்கள், சூப்பராகவே வந்திருக்கு. நம்ம இது மோல்டில் வச்சது இந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம கப்பில் வச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அதை எடுத்துருக்கோம். ரப்பர் பேண்டை கலட்டிடலாம். அதுக்கப்புறமா அந்த பேப்பர் ஒன்று வச்சுருந்தோம்ல, பாலித்தீன் பேப்பர், அதையும் எடுத்துடலாம். சேம் ஃபார்முலா தான். அதாவது அந்த குச்சியை மெதுவாக அதில் வச்சு நீங்கள் சுற்றி பார்க்கணும், கரெக்டாக சுற்றுதா அப்படிங்கிறது. எடுத்த உடனே குச்சியை மட்டும் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அது கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ஈஸியாக வந்துட்டு அழகாகவே இருக்குது. சூப்பரான நம்ம மில்க் பாப்சிக்கிள்ஸ் பால் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா மோல்டில் வச்ச ஐஸை விட இந்த எவர் சில்வர் கப்பில் வச்ச ஐஸ் தான் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. இதுக்கு பெருசாக எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நம்ம செய்கிறோம். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரையும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.